எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம புதினா சட்னி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். மொத்தமே 3 நிமிஷம் தான் ஆகும். ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 3 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்லாம் அவசியமே இல்லை. ஒரு 30 செகண்ட் வதக்குனா போதும். அப்புறம் நம்ம புதினா இலையை நல்லா கழுவிட்டு அதையும் நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு புதினா இலை இப்போ நிறையா இருக்கிறது கொஞ்சமாக ஆயிரும். அது ஒரு நிமிஷம்தான் மொத்தமே. ஒரு நிமிஷத்தில் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். பாருங்கள், இப்போ டக்குன்னு நம்ம புதினா இலை கம்மியாயிடுச்சு. நான் மொத்தமே 2 நிமிஷம் தான் வதக்கியிருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். அதில் ஒரு 1/4 கப் துருவின தேங்காய், ஒரு சின்ன துண்டு புளி, சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் இது பொரிக்கடலை, பொட்டுக்கடலை சொல்லுவோம்ல, அது தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு காஞ்ச மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருங்க. தாளிச்சிட்டு நம்ம அந்த புதினா சட்னியில் ஊற்றிடலாம். இப்போ நமக்கு புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.